Peppers Entertainment Television. Turn on the heat. Hi friends, welcome to Chat with Ramya. Yes, உங்களை எனக்கு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் தாங்க. And இன்னைக்கு 100th episode of Chat with Ramya. Thank you so much. Thanks for the support. Thanks to Peppers channel as well as a team. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் எங்களோட தேங்க்ஸ். அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து என்கிட்ட பேசுகிறப்போ வந்து இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம பேசிகிட்டே இருக்கிறப்போ லைஃப்பில் வந்து இந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி கால் பண்ணி என்கிட்ட பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நமக்கு வந்து தெரியும், அதாவது நம்மளோட லைஃப்பில் வந்து இவ்வளோ நம்ம வந்து டென்ஷன் எடுத்துகிட்ருக்கோம், ப்ரெஷர் எடுத்துகிட்ருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்குது. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து யார்கிட்ட அதை பேசுகிறப்போ அது கொஞ்சம் லைட்டராக வந்து ஃபீல் பண்ணுறோம். அதுவும் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ இல்லை சில டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நம்மளால் ஷேர் பண்ணவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு காமனான ஒரு பர்சனாக இருக்கணும். சில டைம் வந்து நம்மளை பற்றி பெருசாக வந்து எந்த விதமான ஒரு கால்குலேஷனும் போடாத ஒரு மனுஷனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் யாருக்காவது கிடைச்சது அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. அதாவது நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன், நான் உனக்கு தோள் தாங்கிட்டு நிற்பேன், பட் நீ என்ன ஜெயிக்கணுமோ ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிற ஒரு மனசு இருக்கிற எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க? ரொம்ப கம்மியான ஆள் தான் இருக்காங்க. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களோட லைஃப்பில் இருக்குது அப்படின்னா என்றைக்குமே வந்து அது ஒரு பொக்கிஷமாக வந்து டீல் பண்ணுங்க. ஏன்னா சில டைம் வந்து நம்ம வந்து பொசசிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லது. எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து நம்ம பொசசிவாக இருக்கிறது நல்லது. பட் அதை தாண்டி பொசசிவ்னஸ் அப்படின்னு வர்றப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த பொசசிவ்னஸ்னால நம்ம இப்போ பார்த்தோன்னா க்ரைம் ரேட்ஸே வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து மேரேஜ் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லேயுமே, அது மட்டும் இல்லாமல் காதல்லையும். ஸோ இந்த காதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாரும் ஏன் வந்து இந்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க, ஏன் வந்து இந்த லெவலுக்கு வந்து அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு லைஃப் கிடையாதா அப்படின்னா லைஃப் இருக்குது. ஸோ ஏன் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு லைஃப் கிடையாது, நமக்கு வந்து ஏன் வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். நம்மளோட அப்பா அம்மா வந்து எவ்வளோதான் பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், நான் ஏன் வந்து இது பண்ணணும், நான் ஏன் அதை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பேசிகிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தன்னோட லைஃப்பை வந்து ரொம்ப கிளியராக ஒரு கிளாரிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. பட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சோஷியல் அனலிஸ்ட் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யாருமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும், எனக்கு இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு, எனக்கு வந்து குழந்தையும் இருக்காங்க, ஸோ இதெல்லாம் இருக்குது, ஸோ நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், எனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் எனக்கு போதும், இந்த ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக நடந்து முடிஞ்சிருச்சு, ஸோ நம்மளோட லைஃப் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்லேயும் என்ன சொல்கிறாங்க, ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கே அவ்வளோ திமிர் இருக்கிறப்போ உனக்கு என்னப்பா, ஆம்பளை பையன் நீ, உனக்கு வந்து எத்தனை பொண்ணுங்க நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸான ஒரு பேச்சை வந்து பையன் வீட்டில் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறதுனால ஸோ அவங்களுக்கு என்னென்னா, ஓகே இது இல்லைன்னா நம்ம வந்து அடுத்தது பார்த்துப்போம், ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு. பட் இமோஷ்னலாக லிங்க் ஆகுறப்போ இதோட தாக்கம் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நமக்கு வந்து நம்ம பண்ணுற தப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொள்ளுதோ இல்லையோ, அந்த பண்ண தப்போட ஒரு கில்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோட வருத்தம், நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு திருப்பி நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட மனசாட்சி ஹிட் பண்ணுறப்போ அங்கே தான் பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்குது. ஸோ அதாவது நம்ம அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிருப்போம், ஒருத்தங்களுக்கு ஒரு தப்பு பண்ணி முடிச்சிருப்போம், அந்த தப்பு வந்து அவங்க அதை அனுபவிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பில் போயிட்டே இருப்பாங்க. பட் அதை நம்ம பண்ணிட்டோமேன்னு யோசிச்சு நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப சஃபர் ஆக ஆரம்பிச்சிடணும். ஸோ இது எத்தனை பேர் வந்து இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நிறைய பேர் டிப்ரெஷன் கேசஸில் வந்து இந்த மாதிரி தான் வந்து நிறைய வருதுங்க.
ஏன்னா அவங்களால வந்துட்டு அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியல, அவங்க பண்ண தப்பை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. திருப்பி போய் வந்து சாரி கேட்டால் எத்தனை பேர் வந்து அதுக்கு சாரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? ஸோ கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணுற நிலைமையில வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நீ அது பண்ணிட்டல்ல, சரி ஓகே. அதோட வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம மறக்கிறப்ப திருப்பி அவங்களை ஏற்றுக்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கவே மாட்டோம். அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே சரி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளோட லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். ஃபிசிக்கலாக கூட நம்ம வந்து நிறைய பார்ட்னர்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணம். ஸோ அது மென்னாக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து அந்த ஒரு தாட்டை வந்து அவங்க விட்டுறணும். ஸோ அவங்களுக்குன்னு லைஃப்பில் வந்து நமக்கு ஒய்ஃப் அப்படிங்கிறது இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே வரணும். அண்ட் ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலாக நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரையும் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நீ ஒரு பெண், நீ வந்து என் வீட்டில் தான் வந்து வேலை செய்ய வந்தவ, எனக்கு மனைவியாக இருக்கிறவ, ரைட்? உனக்கு இவ்வளோ தான் வந்து நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும், நான் என்னோடய சந்தோஷத்தை மட்டும்தான் நான் டீல் பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து ஆம்பளைங்களும் வெளியில் வரணும். ஒரு பெண் அப்படிங்கிறவ என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி வந்து அவங்களும் வந்துட்டு ஓகே உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டை நான் கொடுக்க பழகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பெண்ணும் வந்து பழகணும். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே வந்து மியூச்சுவலாக 2 ஃபேமிலிஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு நிலைமையில் இருக்கணும். ஒரு பெண்ணுமே வந்து ஒரு ஆணோட அப்பா அம்மாவை வந்து தன்னோட அப்பா அம்மாவும், அதே மாதிரி பெண்ணோட அப்பா அம்மாவை இந்த பையனும் வந்து அக்செப்ட் பண்ண பழகணும். ஸோ உன் ஃபேமிலியில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, என் ஃபேமிலியில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, உங்கள் சைடு இப்படி பேசிட்டாங்க, என் சைடு இப்படி பேசிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து அந்த ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் போடாமல் தன்னோட லைஃப்பில் எது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து பண்ணணும். எஸ், அதாவது நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய மேரேஜ் ரிலேட்டடான பிரச்சனைகள் தான் வந்து நம்ம அதிகமாக வந்து பார்த்துட்ருக்கோங்க. ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் நான் சில விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். ஸோ மேரேஜ் லைஃப் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. அதாவது இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக அக்செப்டடான ஒரு விஷயமா இருக்கணும். சைக்கலாஜிக்கலாக நம்மளால் வந்து அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியணும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு வந்து இந்த பொண்ணு கரெக்டாக இருப்பாங்களா, இவங்க நமக்கு வந்து எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறதும் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். அண்ட் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம வந்து மற்றவங்களோட சஜஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பட் ஸ்டில் நமக்கு கரெக்டான ஒரு விஷயமா இது இருக்குமா அப்படிங்கிறது வந்து கிளாரிட்டியோடு இருந்து வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, ஏன் நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்து நிற்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் எங்களுக்குள்ளே இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து பெருசாக கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ அந்த ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஸோ எப்போவுமே கரெக்டாக போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் தாங்க. ஸோ நம்மளோட கோல் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக கூட நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயத்த நம்ம பண்ண முடியும். ஏன்னா இந்த கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பர்சனும் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பர்சனாக இருக்கவே முடியாது. ஏன்னா நம்மளோட சப்போர்ட் அப்படிங்கிற சிஸ்டமே பார்த்திங்கன்னா நம்மளோட அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்மளோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். ஸோ இவங்க வந்து நமக்கு பேக் போனால் எப்போவுமே இருக்கணும். தொடர்ந்து பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் காலில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் சம்பத் குமாருங்க. சம்பத், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? இங்கே சங்ககிரி. நீங்க? ஓகே சேலம் மாவட்டம். ஓகே, சொல்லுங்கள் சம்பத், என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? நீங்க சங்ககிரி மாவட்டம். ஓகே, என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க?
ஒரு சின்ன ப்ராப்ளமா தாங்க கேட்கலான்னு. சொல்லுங்க சம்பத். ம் டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? ஓகே ஓகே குறைக்கிறேங்க. குறைச்சி. சொல்லுங்க சம்பத். லவருக்கு வந்து தேவையில்லாத கனவு வந்து என்ன வேற யாருக்கு கல்யாணம் பண்ற மாதிரி கனவு வருதுங்களாங்க, அதான் ப்ராப்ளமா இருக்குதுங்க. ஓகே, இது ப்ராப்ளம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து அவங்க சொன்னாங்களா? சொன்னாங்க அதே மாதிரி தான். ஓகே, ரெகுலரா அந்த கனவு அவங்களுக்கு வந்துட்டு இருக்கா? இல்ல 2 நாளைக்கு முன்னதான் வந்துச்சுங்களாங்க. ஓகே ஓகே, ஜஸ்ட் ஒன்ஸ் தானங்க, அது ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஓவரா அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அது கனவு தானே. ஸோ தட்ஸ் ஓகே. ஐ மீன் இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ அட் ஆல். பட் அதில் வந்து கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பாங்க. பட் அது கனவு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? ஆமாங்க. இட்ஸ் ஓகேங்க. அது அவங்க அது ஒன்றும் அதனால ஒன்றுமே இல்லையே. ஸோ அதனால ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்கு? இல்லைங்க, அதான் ப்ராப்ளமா இருக்குது. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓகே ஓகே, அதுக்கு நீங்கள் தான் ஒரே வார்த்தை சொல்லணும், வருத்தப்படாதீங்க, அது ஜஸ்ட் கனவு தானே அப்படின்ட்டு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு. அப்படியா? ஓகே ஓகே, ஒன்றும் இல்லைங்க. கொஞ்ச நாளில் அவங்களுக்கே ஓகே வாடினும், ஒரு நாளில் 2 நாள் அவங்களுக்கே அது வந்து கனவுன்னு புரிஞ்சிடும். ஓகேங்க. ஓகே, யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சம்பத். ஓகே. யா, தேங்க்யூ. ஸோ எஸ்ங்க, ஸோ நம்ம வந்து இவர் சொல்கிற ஆக்சுவலி ஒரு விஷயம் கூட வந்துட்டு ரொம்ப ட்ரூவான ஒரு விஷயமா இருக்குது. சில டைம் நம்ம கனவு, அதாவது ரொம்ப டீப்பாக ஒருத்தங்களை வந்து நம்ம லவ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க எங்கேயாவது ஜஸ்ட் ஏதாவது தப்பாக போயிடுவாங்களோன்ற ஒரு பெரிய பயம் நமக்குள்ளே இருக்கும். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் யாசர் பேசுகிறேன் மேடம். யாசர், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருவண்ணாமலையிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகே, சொல்லுங்கள் சார், என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை மேடம், நான் பார்த்தீங்கன்னா பிசிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். ஓகே. 3 வருஷமா லவ் பண்ணேன். அவங்களும் வந்து என்னை லவ் பண்ணாங்க. ஹலோ. சொல்லுங்கள் கேட்டுட்டு இருக்கேன் சார். அவங்களும் என்ன லவ் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் உன்னை லவ் பண்ணலை, நான் வந்து வேற ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து கேட்டேன், எந்த பொண்ணு கூட தொடர்பு இருக்கு, உங்ககிட்ட யார் இந்த மாதிரி சொன்னது அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க காலேஜ்ல எல்லாருக்குமே தெரியும் நாங்க 2 பேர் லவ் பண்றோம்னு. பட் இந்த மாதிரி சொன்னோன்னே அவங்க சந்தேகப்பட்டு போயிட்டாங்க. நான் ஒரு 6 மாசம் பேசவே இல்லை. இந்த ஒரு 6 மாசமா பேசவே இல்லை. நானும் மறுபடியும் ஃபோன் பண்ணேன், அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன், ஆள் இல்லை. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி கேட்டதுக்கு, அந்த மாதிரி யாரும் சொல்லல, நான் தான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னாங்க. யார் அது, என்ன பேர் அவன்னு கேட்டதுக்கு, நான் ஹான்ன்ற ஒரு பையனை லவ் பண்றேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து இந்து பொண்ணை தான் லவ் பண்ணேன். அவங்களும் என்ன லவ் பண்ணாங்க, உண்மையாதான். இப்போ வந்து நான் கானன்னு வேற ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் உன்னோட வெள்ளையா இருக்கான், அழகா இருக்கான், ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிக்கிறான், சொந்தமா சிக்கன் கடை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் இந்த மாதிரி பணத்தை பார்த்து தான் நீ ஆசைப்பட்டு போனியா, நான் உன் மனசை பார்த்து தானே லவ் பண்ணேன், நீ என் மனசை பார்த்து தானே லவ் பண்ண அப்படின்னு கேட்டேன். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு நீ வேணாம், எனக்கு பணம் தான் முக்கியம், உன்னை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி உன் கூட சந்தோஷமா வாழ முடியும், ஒருவேளை சோத்துக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மா வேலைக்கு போனாதான் உண்டு, போலன்னா நீங்க எப்படி சாப்பிடுவீங்க, உனக்கே முதல்ல வீடு இல்ல, நீங்களே இருக்கிறது உங்க மாமா வீட்டுல மேல ஒரு குடிசையில தான் தங்கி இருக்கீங்க, அப்புறம் எப்படி நீ என்ன எங்க வச்சு காப்பாத்துவ, எனக்கு ஏதாவது தேவைன்னா நீ எப்படி என்ன காப்பாத்துவ அப்படின்னு கேட்டாங்க. எப்படியாவது நான் இப்பதான் படிப்பு டிகிரி முடிச்சிட்டேனே, கண்டிப்பா நான் வேலைக்கு போய் காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ஜாப்ல இருக்கிறேன். வெரி குட். நான் இப்ப ஒரு நல்ல ஜாப்ல இருக்கிறேன். அவங்க ஃப்ரெண்டு பாத்துட்டு எனக்கு போன் பண்ணாங்க, என்னையா சார் உங்க லவ் எப்படி போகுது. நான் சொன்னேன், இல்ல இந்த மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சு. அவங்க அந்த பொண்ணுக்கு போன் பண்ணனே, அந்த பொண்ணு எனக்கு மறுபடியும் போன் பண்ணி, நான் உன்னதான் யார் சார் லவ் பண்றேன் அப்படின்னாங்க.
என்ன விளையாடுறியா? ம் 9 மாசமா என்கிட்ட பேசல, நீ ம் லவ் பண்ணல. ம் அவன் வெள்ளையா இருக்கான், ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிக்கிறான். இப்ப நான் மாசம் 13,500 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். ம் 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 இந்த வார்த்தை சொன்ன உடனே ம் இப்ப முன்னதான் லவ் பண்றேன் நான். கான்னு யாருமே இல்ல, சும்மா காட்டி சல்மான் கான், ஷாருக் கான் அப்படின்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கானுன்னு ஒரு பேர் சும்மா தான் சொன்னேன் நானு அப்படின்னாங்க. ஆனா அந்த பையனை நான் நேர்லயே போய் பார்த்து பேசியிருக்கேன். ஓ அந்த பையன் சொன்னா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணவே இல்லை சார். ம் என்னை விட சின்ன பையன் தான் அவன், ம் என்னோட 2 வயசு சின்ன பையன். ம் அவங்களுக்கும் தெரியும் சின்ன பையன் தான்னு. ஆனா அவங்க மட்டும்தான் அந்த பையனை லவ் பண்ணியிருக்காங்க. ஓ அந்த பையன், நான் லவ் பண்ணவே இல்லை சார், ம் நான் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், ம் எனக்கு இந்த கறி வெட்டுற தொழிலை விட்டா வேற எதுவுமே தெரியாது, எனக்கு இந்த சிக்கன் கடை தான் உலகமே, ம் எனக்கு இருக்கிறது ஒரு தங்கச்சி, ம் எங்க அப்பா வச்சுட்டு போன கடை இதுதான் எனக்கு, ம் எங்க அப்பா இந்த கடையில தான் உயிரை விட்டாரு, ம் எனக்கு இந்த தொழிலை விட்டா வேற தெரியாது, இப்போ நான் இந்த பொண்ணு பின்னாடி போயிட்டேன்னா என் குடும்பத்தை நான் யார் பாத்துக்கிறது சூப்பர். ம் அப்படின்னு அவன் செருப்பாலே அடிச்ச மாதிரி அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லிட்டான். லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் பட் எனிவேங்க, அதாவது நம்ம ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு தடையாக நிற்கக்கூடாது. அவங்களோட வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, என்றைக்குமே வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கணுமே தவிர, அவங்க எங்கே வெற்றி அடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பயம் வந்து நமக்குள்ளே வந்து இல்லாமல் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி. பட் இந்த குவாலிட்டி எத்தனை பேருக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பெரிய பயம் இருக்குது, இல்லை அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறப்ப இந்த பையனுக்கு ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறது வந்து 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதை தாண்டி வந்து நம்மளோட லைஃப்பில் ஜென்ரலாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போகிறப்போ, அதாவது லவ் கூட ஸ்டார்ட் பண்ணுறப்போ இது நமக்கு சூட் ஆகுமா, நம்மளோட சோஷியல் அக்செப்டன்ஸ் வந்து இதுக்கு கிடைக்குமா, அதாவது சோஷியல் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிறது தாண்டி ப்ரெஸ்டீஜை வந்து ஓரம் வச்சுட்டு இது அக்செப்டன்ஸ் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது மட்டும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அக்செப்டன்ஸ் இல்லாததுனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு இப்போ இருக்கிற சொசைட்டிலோட க்ரைம் ரேட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஒரு காரணமாக இருக்கிறதுனால தான். ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா எந்த மாதிரியான ஒரு அக்செப்டன்ஸாக இருக்கும், பட் இதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதா. ஸோ இவ்வளோ ஒரு அனலைஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ரொப்போஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கருத்தாக இருக்குது. ஒருத்தங்க நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வந்து நம்மளோட விருப்பத்தை அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம பேசிகிட்டு இருக்கலாமே தவிர, நல்லா இருக்கீங்களா, ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன் நம்ம பேசலாமே தவிர அது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது யோசிக்கக்கூடாது. ஏன்னா வந்து ப்ராப்ளமே வந்து நல்லா நமக்கு வந்து அந்த ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்னால தான் வந்து ஓகே நம்ம பார்த்துக்கலாம், அதாவது இப்போ பண்ணுற விஷயத்த வந்து நம்ம வந்து கோ ஹெட் பண்ணிடுவோம், இது ஒரு விஷயத்த பண்ணிடுவோம், பட் பிரச்சனைகள் வந்து நம்ம பின்னாடி சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கங்க, உங்கள் பேர்? என் பேர் ரத்னாகுமார் மேடம். ரம்யா மேடமா? ஆமாங்க, ரம்யா தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆனவர்லேருந்து பேசுகிறேன். ஓகேங்க, சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஹோட்டல் வச்சு நடத்துகிறேன் மேடம், டிஃபன் சென்டர். ஓகே, சூப்பர் சார். சொல்லுங்கள், என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? பொண்ணுங்க தான் கொஞ்சம் வர வர சரியில்லை மேடம். யாருங்க? நான் ஒரு பொண்ணு சீரியஸாக லவ் பண்ணேன் மேடம். ஓகே ஓகே. 3 வருஷமா லவ் பண்ணேன். ம் சரி. அவங்க ஃபேமிலி எப்படின்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ம் ம் சொல்லுங்க சார். அவங்க அப்பா வந்து கோனாரு. ம் அவங்களும் கலப்பு திருமணம் பண்ணவங்க. ம் ம் ஹலோ கேட்குதா மேடம்? கேட்டுட்டே இருக்கேன், சொல்லுங்க. நான் வந்து எப்படின்னா இந்த மற்றவங்க மாதிரி அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது சினிமா கூட்டிட்டு போகிறேன் அந்த மாதிரி கேரக்டர் இல்லாமல் அவங்க வீட்டில் போய் பார்த்து பேசி கட்டுறீங்களா அப்படின்லாம் கேட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் ஃபோன் பண்ணுற நேரம் அதே மாதிரி வெயிட்டிங் ஆள் வரை என் ஃபோனை அவாய்ட் பண்ணுறதே இல்லை. சரி ஃபோன் பண்ணால் சரி என்ன ஏதுன்னு கேட்காது ரொம்ப. நான் வெயிட்டிங் ஆள் வரதே பண்ணேன், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜில் எங்கேயாவது பசங்க போவாங்க, அவங்கள்ட்ட கேட்டு என்னடா அந்த பொண்ணு அடிக்கடி வெயிட்டிங் ஆள் வருது கேட்டு அந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு. இல்லையா எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் யார்ட்டையும் பேசாதது அப்படின்னு ஒரு பையனை லவ் பண்ணுது. அது நீ வேணா விசாரிச்சு பாரு. அப்போ நாங்கள் போய் அந்த பையனை கேட்டேன், அந்த பொண்ணு தான் சொன்னுச்சு நீ லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொன்னாங்க.
நான் போய் அப்புறம் வீட்டில் சொன்னேன், அவங்க வீட்டில் நம்பலை. இல்லை இந்த மாதிரி நான் அப்படின்னா அப்புறம் என்எஸ்எஸ் கேம்னு போய் சொல்லிட்டு போயிடுச்சு வீட்டில் வரணும். அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி என்எஸ்எஸ் கேம்னு உங்கள்கிட்ட வரணும் சொல்லிட்டு 6 மணிக்கு கிளம்பி போணுச்சா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா ஃபைனல் இயருக்கு வந்து என்எஸ்எஸ் கேம் போட்டால் போய் காலேஜில் அப்படின்னேன். அதுக்கப்புறம் போய் கேட்டால் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்கள் வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசினேன் அப்படின்னு. அப்புறம் போனால் அப்புறம் அந்த பொண்ணா சொன்னிச்சு உங்களை வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன் 3 வருஷமா லவ் பண்ணேன் இப்போ ஏன்பா பிடிக்கல அப்படின்னு. நீங்கள் சிஐடி வேலைலாம் பார்க்குறியா அப்படின்ட்டு. இதில் என்னப்பா சிஐடி வேலை உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு நான் விசாரிச்சேன். இது வந்து தப்பு இல்லையே. நாளைக்கு நான் வாழ போகிற பொண்ணு நீ. நாளைக்கு நான் உன்னை எங்கேயும் வண்டியில் கூட்டிகிட்டு போகல கல்யாணம் பண்ணி யாரும் வந்து இந்த பொண்ணு இங்கே சுற்றுனுச்சா அங்கே ஊர் சுற்றுனுச்சு சொன்னால் உனக்கு எனக்காமே அசிங்கம் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு அதெல்லாம் ஏற்றுக்கிற தன்மையில இல்லை. சரி அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா? எவ்வளோ நாள் ஆச்சு இது முடிஞ்சுங்க? இது முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு மேடம். ஓகே. இந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏதாவது தெரிஞ்சதா ஏதாவது என்னன்ட்டு? ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க மேடம். ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்ன ஒரு மேடம் அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் வேற வேற சாதியில கல்யாணம் பண்ணிக்கினாங்க. யாருமே வந்து இப்ப அந்த பொண்ணு அழகா இருக்குன்ட்டு எடுத்தாலுமே யோசிப்பாங்க மேடம். அவங்க அப்பா வந்து போனாரு அவங்க அம்மா அம்பலா வராங்க அங்க எப்படி பொண்ணு எடுக்கிறன்னு யோசிப்பாங்க. சரி. ரெண்டாவது 3மே வீட்டுல பொண்ணுதான். அதாவது அந்த மூத்த பொண்ணை கல்யாணம் பண்றாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு எல்லாமே பண்ற மாதிரி சூழ்நிலை. இதெல்லாம் தெரிஞ்சுமே நான் வீட்டுல போய் பொண்ணு கேட்டு ஓகே சொல்லிட்டாங்க. எங்க வீட்லயும் கூட அந்த ஊர்ல வாணியத்திருங்கிற அந்த ஊர் பேரை கேட்டாலே யாரும் வந்து யோசிப்பாங்க. எங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்கல இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு சமாளித்தாங்க. ஏன்னா அந்த பொண்ணு என்ன காரணத்தினால அதாவது அவ பண்ண தப்ப வந்து நம்ம விசாரிச்சதுனால பிடிக்கலைங்க. இது என்ன விதத்துல நியாயம்? பட் தெரியலங்க. ஏன்னா வந்து சில டைம் வந்து அது ஒரு அவங்களுக்கும் அது ஒரு பிடிக்காம போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒரு பொண்ணா வந்துட்டு அவங்களுக்கு பட் என்ன அவங்க என்எஸ்எஸ் கேம்ப்னு எங்க போனாங்க? தஞ்சாவூர் டூர் போனாங்க மேடம் 2 பேரும். ஓஹோ ஓகே. சரி இது நீங்க கண்டுபிடிச்சிங்க ஒத்துக்கிட்டாங்களா ஆமான்ட்டு? கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு ஒத்துக்கல மேடம். ஆனா அந்த பையன் மலையூரா ஒரு வீட்டுக்கு நேரா போய் பேசிட்டான். ஒரு தங்கச்சி ஆமா இங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுருக்கானா ஒரு தங்கச்சி ஒத்துக்கிட்டுருச்சு. அந்த பையன் வந்து உங்களுக்கு நிச்சயம் பண்ண எனக்கு தெரியாது சத்தியமா அந்த பொண்ணு எதுவுமே சம்மந்தமா எனக்கு சொல்லல. அதனாலதான் அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னாக்கல நான் ஏத்துக்கிட்டேன். அதனாலதான் ஊர் சுத்தினா அப்படின்னு அந்த பையன் சொல்றாப்புல. சரி 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 ஓகே. அதாவது ஒரே விஷயங்க இப்படி நடந்தது. அதாவது அவங்களோட குடும்ப சூழ்நிலையில வந்து வேற யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்க மனசுக்குள்ள இருந்திருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு அப்படிங்கிறது வந்து இருக்கு. பட் ஓகே நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் ஆயிடுச்சு. இப்போ உங்க லைஃபை வந்து நீங்க மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல மேடம் நான் வந்து ஓட்டர் பண்றதுனால காலையில 10 மணிக்கு டிஃபன் முடிவேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து கடையில தான் தூங்க வேற எங்கேயுமே போறல. உங்க வீட்டுல பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா? பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சான் மேடம். இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி கூட பேசி முடிச்சது. அண்ணன் இறந்துட்டாப்புல. ஓகே. அதனால அண்ணன் பையன் சின்ன பையனா இருக்கிறதுனால நான் அண்ணன் கொல்லி வச்சேன். அதனால 1 வருஷம் ஆனாத்தான் மேரேஜ் பண்ற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப் உங்களுக்கு இப்போ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்க போங்க. லைஃப்ல வந்து வரவங்க நம்ம லைஃப்குள்ள வர அதாவது நம்ம லவ் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு நினைக்கிற யாருமே வந்து சில டைம் அப்படி அமையாம கூட போகலாம். ஸோ அதனால வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நடந்தது முடிஞ்சிருச்சு அப்படியே விட்டுருங்க. ஸோ அதனால லைஃப் வந்து அடுத்து என்னன்னு நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அதுதான் நல்லதும் கூட. சோ உங்க லைஃப் நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. இல்ல மேடம் அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு காலேஜ் போவோம். அது வந்து சிவபாரத்துல படிக்குது. அந்த பொண்ணு கூட அதான் சொன்னுச்சு. அந்த பிள்ளையா மண்ணாடி போட்டுக்கல நீங்க என்ன பண்ண முடியும்? உங்க ஏற்கனவே தொழில் பண்றியா நல்லா இருக்கீங்க இத்தனை நேரம் பழக்கொலை பார்த்துட்டியா உங்களுக்கு நல்லா பண்ண வரும்னு நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு. அவ்வளவுதாங்க. அதாவது லவ் பண்ற எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. லவ் பண்ற எல்லாருமே கல்யாணமும் பண்ணிக்க முடியாது மேடம். எனக்கு என்னன்னா நான் சாமி கும்பிட்றத சத்தியமா சொல்றேன். இன்னொரு வச்சு கொஞ்சம் உறுத்துது மேடம். அவங்க வீட்டுக்குலாம் போய் பொண்ணு கேட்டு சாப்பிட்டு இருக்கா நம்பிக்கை தரும். அவங்க தாய் தகப்பனுக்கு வந்து நம்ம இன்னொரு வச்சு அவங்க வீட்டுல அவங்க அந்த பொண்ணு பண்ற தப்ப நம்ப மாட்டேங்கிறாங்க மேடம். நானே நம்ம ஏமாத்திட்டு போற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்களேங்க. அதே மேடம் எனக்கு ரொம்ப உறுத்துது. நான் வந்து அந்த ஊருக்கே தெரியும் மேடம். நான் வீடு போனதும் அந்த பொண்ணை லவ் பண்ணதும் அந்த பொண்ணை சைக்கிள் எடுத்து போனது எல்லாமே தெரியும். ஓகே. அதாவது ஆம்பளை பசங்களுக்கு பொதுவா வந்து எந்த தப்பான பேரும் சட்டுன்னு வந்துடாதுங்க. ஸோ அதனால ஒன்றும் இது இல்லை உங்களுக்கு. உங்க லைஃப் பார்த்துட்டு நீங்க போங்க.
ஆல்ரெடி வந்து 6 months ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த வலி உங்களுக்கு பழகிரும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூங்க. ஓகே மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. பாய். ரைட், அதாவது இவர் சொன்னது தாங்க நம்மளோட என்ன எந்த மாதிரி ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது. பட் அது சீரியஸான கமிட்மெண்ட்டா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியுதில்ல. தொடர்ந்து பேசுவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க. உங்க பேரு? என் பேர் மகேஷ். மகேஷ், எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் கேரளாவுக்கு சார். ஓகே மகேஷ், டிவி வால்யூம் கம்மி பண்றீங்களா? ஆமாம் பண்ணிட்டேன். பண்ணிருங்க. ஆமா. ஓகே, ஸோ சொல்லுங்க மகேஷ், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? சார் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஓகே. ஹலோ. சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? ஆமாம் பண்ணிட்டேன். சந்தோஷம். சொல்லுங்க. ஒரு பொண்ணை பார்த்தீங்க. அவளுக்கு என்ன இஷ்டப்படல, என்ன பயங்கர இஷ்டமா இருக்கு அந்த பொண்ணு. அப்போ ஓகே, அதான் எனக்கு ஃபீலா இருக்கிற ஒரு 2 மாசம் ஃபீலா மனசுல ஒரே கஷ்டமா இருக்கிறேன். ஓகே ஓகே. அதாவது சில டைம் வந்து சில பேர் நம்மள ரிஜெக்ட் பண்றது கூட நமக்கு நல்லது தாங்க. நமக்கு லைஃப்ல வந்து பெட்டரா ஒரு விஷயம் கிடைக்கணும், உண்மையான ஹார்ட்டோட ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட வரணும் இல்ல? ஆமா ஆமா. சோ அதனால வந்துட்டு ஓகே, அதாவது நீங்க வந்து அழகை பார்த்து நீங்க லவ் பண்ணிருக்கலாம், இல்ல மனசை பார்த்து லவ் பண்ணிருக்கலாம். பட் அவங்க வேணான்னு சொன்னது ஒரு விதத்துல நீங்க லக்கின்னு நினைச்சுக்கோங்க. ஏதாவது பெஸ்டா வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் அவாய்ட் பண்ண வைப்பாங்க. ஆமா சார். there will be better opportunities in life. சொல்லுங்க. என்னை விட கன்னியாகுமரி சார். நான் கேரளாவில் பிசினஸ் பண்றேன். நான் 2 நாள் பார்க்க முடியும், பாக்கியில கேரளா பிசினஸ் பண்ணேன். ரொம்ப இஷ்டப்பட்டு நடந்துட்டு வேலைக்கு போனேன். நம்பரை பார்த்தா கூட கிடைக்கல. அவ வெயிட் பண்ணி இருக்கு, என்ன செய்ய முடியுது? ஓகே. அப்படி. பட் உங்களுக்கு என்ன வயசாகுது? ஏன்னா 28 வயசு. 28? ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. லைஃப்ல வந்து நிறைய இன்னும் நீங்க வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. பட் இன்னும் கல்யாணம் பண்ணலையா? இல்ல மேரேஜ் பண்ணி அந்த பாட்டுல இருக்கிறேன். இவ்வளவு இஷ்டப்பட்டு அப்ப பார்க்க மாட்டேன். நான் ரொம்ப இஷ்டப்பட்டுட்டேன். ஓகே ஓகே. ஸோ ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மறந்து லைஃப்ல வந்து ஹாப்பியா இருங்க. ஸோ இதை வந்து மறக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தது நீங்க சந்தோஷம் நினைச்சிட்டு ஸோ லைஃப்ல வந்து நீங்க மூவ் பண்ணுங்க, அதுதான் நல்லது. ஏதாவது நம்ம ஏதாவது மைண்ட் நம்ம ஏதாவது பேசினா அவ போடான்னு சொல்லிட்டு போறான். அவளை பின்னாடி போகாதீங்க. ஏன் பின்னாடி போறீங்க? போறதுதான் தப்பு. அப்படியா? பிடிச்சிருக்குன்னு போக கூடாது. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப வந்துட்டு அப்படியே அசால்ட்டா அப்படி திட்டுறாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. அவங்களுக்கு நிஜமா பிடிச்சதுன்னா திரும்பி வரட்டுமே, என்ன இப்போ? இன்னொரு தன்மானம் இருக்கு. ஆமா, தன்மானம் தான் முக்கியம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா வேணும்னா ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மார்த்தாண்டம் அங்க வீடு. கேரளா மலப்புரம் ஜில்லால பிசினஸ் பாக்குறேன். ஓகே. அப்ப நான் 2 நாள போய் பார்க்க வர முடியும். ஓகே. அப்ப என்ன பொண்ணு ஆலோசனை இருக்கிறேன். அப்பதான் அவங்க கால் பண்ணீங்க. கேரளாவுல கால் பண்றேன். ஓகே ஓகே. ஒன்றும் இல்லைங்க, நீங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியலன்னா ரொம்ப வந்து துரத்தாதீங்க. எப்பவுமே அது வந்து நம்மளோட லைஃப்ல வந்து நிறைய விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ நிறைய வந்து டிவோர்ஸ் கேசஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதாவது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயங்க. இது வந்து நம்ம அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாகவே இருக்கு. பட் இப்போ கொஞ்சம் கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். நிறைய படித்த பசங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்களோட லைஃப் பார்ட்னரை வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு ஹோல்டில் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்து இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களோட பாடியாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லா வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் சம்டைம்ஸ் இதுவே வந்து ரொம்ப அதிகமாகி தன்னோட பியூட்டி பற்றி ஓவராக கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறப்போ கூட
பசங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப அவங்க வந்து இதை பற்றியே யோசிக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு லைஃப்பில் வந்து பிரச்சனை ஆகிடுமோ, எப்போ பார்த்தாலும் அவங்க க்ரூமிங்லேயே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது? ஸோ இவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டியான பிரச்சனைகளும் வந்து இதோடய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியவே மாட்டேங்குது. எந்த அளவுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும், ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மளோட லைஃப்பை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க. உங்க பேரு? என் பேர் அனிதாங்க மேடம். அனிதா, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேங்க மேடம். ஓகேம்மா, சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்கம்மா? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, வெரி குட். எனக்கு மேரேஜ் 2 வருஷம் ஆகுது மேடம். ஓகேம்மா, ஓகே. இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க அனிதா? எங்க வீட்டுக்காரு வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 மாசம் சண்டை போட்டுட்டு. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? அதை பண்ணிட்டேங்க மேடம். சூப்பர்மா, சொல்லுங்க. அம்மா வீட்டுக்கு ஒரு 3 மாசம் போயிருந்தேன். சண்டை போட்டுட்டு போய் 3 மாசத்துக்கு வரமாட்டேன்ட்டேன். கூப்பிட்டு பார்த்தாலும் வரமாட்டேன்ட்டேன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர். பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர். சரிங்க. எங்க வீட்டுக்காருக்கு வந்து எங்க மாமியார் வந்து வேற ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டாங்க. உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டாங்க, 3 மாசம் நீங்க வரலன்ட்டு. நான் வரமாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு வேற ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டாங்க. சரி. எங்க வீட்டுக்காரங்க எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. என்னை விட்டு போயிடுவாரான்ட்டு. அவரு மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அவங்க அம்மாட்ட கேட்டேன், ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். கேட்டப்போ நான் அப்படிதாண்டி பண்ணுவேன், நீ தான் வரமாட்டேன்னு சொல்லில அப்படின்னு மானங்கிட்ட கேள்வி கேட்டு செருப்பால் அடிக்காத ஒரு குறை. உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? எங்க வீட்டுக்காரர் என்ன, நான் போக மாட்டேன், எனக்கு நீதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற. சரி, இப்ப நிச்சயம் பண்ண பொண்ணு? அந்த பொண்ணு வந்து டெய்லியும் போன் பண்றாங்க, என் முன்னாடியே பேசுறாங்க. என்னன்ட்டு பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா எனக்கு தெரியாது. இவர் பேசும்போது நான் உட்காந்து ஏன் இப்படி பண்றீங்க, நான் தான் இருக்கு இல்லைங்க அப்படின்றது. எங்க அம்மாவுக்காக நீ பொறுமையா போய்க்கோமா, நம்ம என்னமோ பண்றது. உங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா இப்ப நான் எங்க நடுத்தேர்வு நிக்கவா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா, உன் மனசு சங்கடாக வேணாம், நான் போய் தாலி மட்டும் கட்டி விட்டுட்டு ஓடி வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. என்னம்மா இது? அதுதான் மேடம் எனக்கு எதுவுமே புரியல மேடம். என்ன என் வாழ்க்கையும் கெட்டு இன்னொரு பொண்ணு வந்து கிளவும் கூடாதுன்னு நான் சொன்னேன். அந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசிருக்கீங்களா? அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறதுக்கு அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நீங்க ஏன் போய் சொல்றீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா அந்த பொண்ணு பேர் வந்து சுமித்ரா. போட்டோஸ் எல்லாம் உங்க கல்யாண போட்டோ எல்லாம் வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருந்தேன். நிச்சயதார்த்தம் நான் அப்பவே சொன்னேன், போட்டோல ஆமா, இத்தனை பேர் உங்க கல்யாணத்துக்கு வந்து மேரேஜ் போட்டோ இருக்கு, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வச்ச போட்டோ எல்லாம் இருக்குமா அப்படின்னா. அப்படி சொன்னதுக்கு அவங்க என்னங்கிறாங்க, நீங்க போய் சொல்றீங்க, போட்டோ யாரு வேணா எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு சொல்றா அவருக்கு இன்னும் கல்யாணம் இல்லாம நான் பிரெக்னெண்டா கூட இருக்கமா, எனக்கு 7 மாசமா இருப்போம் அப்படின்னா. ஆமா, உங்க சொந்தக்காரங்களா என்ன சொல்றாங்க? உங்க வீட்டாளுங்களும் அம்மா அப்பா இல்ல எனக்கு. நீங்க யார் வீட்டுல போயிருந்தீங்க 3 மாசம் கோச்சுக்கிட்டு? அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க அக்கா மாமா எல்லாம் ரொம்ப அடிச்சு பிடிச்சேன்ன. என்னால அடி வாங்க முடியாது, நான் போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு கூப்பிட்டாரு, வரமாட்டேன்ட்டேன். நீ வந்தா என்னை அடிப்பேன் அப்படின்ட்டு வரமாட்டேன் அப்படின்னா. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்காகவும் தெரியல, என்னத்துக்கும் தெரியல. அவங்க எங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆனது. அவங்க அம்மாங்களுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது, யாருக்குமே நாங்க மேரேஜ் பண்ணது. அதனால எனக்கு தெரியாமலே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அக்கா அவங்க என்னங்கிறாங்கன்னா, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இல்லக்கா அவங்க போய் தாலி கட்டிட்டு அவங்களோட 1 வாரத்துக்கு மட்டும் இருந்துட்டு உடனே வந்துருவாங்கக்கா அப்படின்னு. அதெல்லாம் செட் ஆகாது அனிதா. என்னம்மா? எனக்கு மேடம். எஸ்மா, அனிதா லைன்ல இருக்கீங்களா?
இருக்காங்க மேடம். ஓகே. இப்போ அனிதா, இப்போ உங்க அக்கா வீட்ல இருந்து யாருமே வந்து உங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா கிட்ட பேசவே இல்லையா, உங்க அத்தை கிட்ட எல்லாம்? இல்லைங்க மேடம். ஏன் ஏன் வர மாட்டேங்கிறாங்க? வர மாட்டேங்குது. நானா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. ரைட்மா, நீங்களா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அப்படின்னாலும் தங்கச்சி இல்லையா நீங்க? என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 19 வயசு ஆகுதுங்க மேடம். என்னம்மா இப்படி பண்ணிருக்கீங்க நீங்க? நான் வந்து சென்னையில வந்து இருக்கும்போது பார்த்து லவ் பண்ணி நானே மேரேஜ் பண்ணி விட்டேன். அப்ப நான் அக்காவுங்க வந்துட்டு அக்காவுங்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் சொல்லிருந்தேன், மேரேஜ் பண்ண கூட நான் சொல்லல, நானே பண்ணிட்டேன். இப்ப அக்காங்க என்னன்னு இருக்காங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுவோம், ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு அப்புறமா நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்ப அவங்க அம்மா கிட்ட நான் பேசினேன், எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லணும், லவ் பண்றோம். இப்ப நீங்க என்ன பண்ணலான்ற முடிவுல இருக்கீங்க? எனக்கு அவரு வேணும் வந்திருக்கேன், என்னை விட்டு அவரு போக கூடாது. ரைட். இப்போ உங்களுக்கு அவர் வேணும்னு நீங்க சொல்றீங்கல்லம்மா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இப்ப 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்கீங்களா? ஆமாங்க மேடம். இப்போ அவர் வந்து வேணும்னு நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு வந்து அவர் மேல இருக்கிற காதல்னாலயா, இல்ல இன்னொரு பொண்ணு கிட்ட போயிடுவாளே அப்படின்ற ஒரு பயத்தினாலயா? அவர் மேல உயிரவே வச்சிருக்குங்க மேடம். எனக்கு என் குழந்தை இல்லாட்டியும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரர் கிடைச்சாலே எனக்கு போதும். அந்த அளவு என் உசுரே அவர் மேல வச்சிருக்கேன். அவர் லவ் பண்ணும் போதே நான் அவர் மேல உசுர வச்சுட்டேன். எங்க அம்மா அப்பா கொடுக்காத ஒரு அன்பு அவர் எனக்கு கொடுத்தாரு. எங்க அம்மா அப்பா கொடுக்காத ஒரு பாசத்தை அவர் என்கிட்ட காட்டினாரு. அதனால அவர் எனக்கு விட மனசு இல்லை. நான் இன்னொரு பொண்ணுகிட்ட போகணும்னு நினைக்கிற கூட எனக்கு எவ்வளவு மனசு வலிக்கிட்டீங்களா. அவர்கிட்ட போன் பேசும்போது நான் சத்தம் போடுவேன், பேசாத நான் காது கேட்காத, நான் தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கல, மறுபடியும் அப்படி பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணு அசிங்கமா செருப்பால் அடிக்கண்டி அப்படின்னு அசிங்கமா ஒரு வார்த்தை கேட்டான். அவங்க அம்மா அங்க இருந்துட்டு, உனக்கு உலகத்துல என்ன ஆம்பளையுமே இல்லையே, என் மகன் தான் கிடைச்சானா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அவங்க? மருமகளை 2 வருஷம் கல்யாணம் பண்ணிருக்கிற பொண்ணு 2 வருஷம் அவங்க லவ் பண்ணும்போது சொன்னது மாதிரி நாங்க குடிச்சத்துல கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு. கல்யாணம் வந்து நீங்க எப்படிமா பண்ணீங்க? ரெஜிஸ்டர் பண்ணீங்களா இல்ல வெறும் கோயில்ல ஏதாவது தாலி கட்டிக்கிட்டீங்களா? கோயில தாலி கட்டிட்டோம் மேடம். என்ன ப்ரூஃப் இருக்குமா உங்க கல்யாணத்துக்கு? எதுவுமே இல்ல. இங்க வந்துட்டு நாங்க ஐடி, ஓட் ஐடி மட்டும் வாங்கினேன். ஓட்டர் ஐடி என்ன? ஓட்டர் ஐடி உங்க பேர்ல மட்டும் தானே வரும்? அவர் பேர் சேர்ந்துதானே வரும். எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னா ஹஸ்பண்ட் பேர் என்ன போட்டு எடுக்க முடியும். ஹஸ்பண்ட் பேருக்கு என்ன ப்ரூஃப் கொடுத்தீங்க ஓட்டர் ஐடிக்கு? ஹஸ்பண்ட் இதுக்கு வந்து அவரோட ஜெராக்ஸ் இருந்துச்சு, அவங்களோட பழைய ஐடி இருந்துச்சுல அதோட ஜெராக்ஸ், அப்புறம் அந்த ஏடிஎம் கார்டு ஜெராக்ஸ் இருந்துச்சு இல்லைங்க, அது கொடுத்தோம். இப்ப நீங்க என்னமா பண்ண போறீங்க? அவர் வந்து வேணும் அப்படிங்கிறப்போ நீங்க தனியா நின்னு போராடணும். இப்போ ஆமாங்க மேடம், நான் போராட முடிஞ்சளவு நான் போராடிட்டு இருக்கேன். ஏன்னா என் புருஷனை நான் விட முடியாது. நான் என் புருஷனை என்னை விட்டு போனாதான் நான் உயிரவே விட்டுருவேன். அவர்னால 2 உயிர் போகும். இது பாருமா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த உயிர் போற பேச்சே இங்க இருக்க கூடாது, சரியா? என்ன வயசு? 19 வயசு ஆகுது இப்போ உங்களுக்கு. எவ்வளவு சின்ன பொண்ணு தெரியுமாம்மா? தெரியும் மேடம். தெரியும்ல. அவருக்கு அந்த பையனுக்கு என்ன வயசு ஆகுது உங்க வீட்டுக்காரருக்கு? அவருக்கு 25 வயசு ஆகுது. 25 வயசு ஆகுது. நீங்க 17 வயசுல கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா 18 வயசுக்கு முன்னாடியே பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். ரைட். சோ இப்ப வந்துட்டு ஒன்னும் இல்ல, நீங்க உங்க புருஷன் வேணும் அப்படிங்கிறப்போ உங்க புருஷனை வந்து ஹோல்ட்ல வச்சு நீங்க தான் ஸ்ட்ராங்கா பேசணும். இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கறது நீங்க தான் போய் பேசணும். இல்லைங்க மேடம், அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன, நான் போய் தாலி மட்டும் கட்டி விட்டுட்டு. அது என்னது தாலி கட்டி விடுறதுக்கு? நான் ஆடாமா தாலி கட்டி விட்டுட்டு வரேன், இது வாழை மரத்தை வச்சு வெட்டுற மாதிரி பேசுறாரு அவரு. அதாங்க மேடம், நான் என்ன சொன்னேன், ஒண்ணு அந்த பொண்ணோட சந்தோஷமா வாங்கல, என்னோட சந்தோஷமா வாங்கணும். 2 பேர்த்தையும் நடிச்சா நீ புருஷனா நின்று என்ன பண்ண போற அப்படின்னு நினைக்கிறாரு. உலகத்துல யாருமே 2 கல்யாணம் பண்ணி வாழ்றது, 2 பொண்டாட்டி வச்சு வாழ்றது இல்லையா அப்படின்னாங்க. அதுக்கு நான் சொன்ன, உலகத்துல சில பேர் தான் 2 பொண்டாட்டி வச்சு கல்யாணம் பண்ணி வாழ்வாங்க, எல்லாத்துக்குமே 2 பொண்டாட்டி இருந்தா குடும்பம் நடக்காது, அது வேற சொல்லுவாங்கப்பா அப்படின்னு. அதுக்கு நீ என்னமா சொல்ற, நீ சொல்லுமா அப்படின்னு. எனக்கு நீ வேணும், நான் உன்ன விட முடியாது. இதுக்கு மேல உன்னோட கல்யாணம் நீ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
உன் குழந்தையும் இவனோட கூட நீ பார்க்க முடியாது மாமா அப்படின்னா, நான் நிஜமா உன்னை விட மாட்டேன்டி, உன் மேல சத்தியமா நான் உன்னை விட மாட்டேம்மா, எனக்கு எப்பவுமே நீதான் என் மொழாட்டி, நீதான் என்னோடது. அனிதா அனிதா நான் சொல்றதை நீங்க கேக்குறீங்களா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போய் அந்த கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒத்த காலில் நீங்க நின்று பேசுங்க. அதுக்கு மேலேயும் எதுவுமே அவர் வந்து சொல்றது கேட்குற மாதிரி இல்லைன்னா நீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து அடுத்த வாரம் எனக்கு சொல்லுங்கம்மா என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே. ஓ மை குட்னஸ். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்னங்க ஃபேஸ் பண்ண முடியும் லைஃப்ல. ஸோ எப்பவுமே ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு தாங்க நான் சொல்றது. ஸோ இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். Until then it's bye from Ramya. Good night.